வணக்கம் நண்பர்களே. ஒரு நண்பர் இன்ஸ்டாகிராமில் கமெண்டில் கேட்டிருந்தாரு, எனக்கு வீட்டில் செய்வனை வச்சுருக்காங்க, உங்களுக்கு நிறைய நொடிப்பு வருது, அடிகள் நிறையா விழுகுது, கஷ்டங்கள் நிறையா இருக்குன்னார். அதாவது செய்வனைன்றது மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக சொல்கிறேன். செய்வனை வைக்கிறது அந்த வைக்கிறாங்களே, வைக்கிறவங்க வைக்கும்போது நமக்கு செய்வனையோட பாதிப்பு குலதெய்வ விலகி இருந்தால் நமக்கு பாதிப்பு கொஞ்சம் வரும். ஆனால் பாதிப்பு ரொம்ப நாளைக்கு இருக்காது. திரும்ப குலதெய்வம் நமக்கு துணை வரும்போது அதுவே அந்த செய்வனை வச்சவங்களுக்கு திரும்பும்போது அது அப்படியே அவங்களுக்கு டபுளாக அடி விழுகும். இங்கே என்ன அடி விழுந்துச்சோ அதை விட டபுளாக அடி விழுந்து அவங்க பரம்பரையே அழிக்கிற அளவுக்கு அடி விழும். அவங்களால திரும்ப எந்திரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு அடி விழும். அதனால தயவு செய்து செய்வனை வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை துளி அளவும் நினைக்காதீங்க, அதை மறந்துடுங்க. அப்படியே உங்கள் வீட்டில் செய்வனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் உங்கள் வீட்டோட மூளையில் வைங்க. வீட்டோட மூளையில் வச்சு ஒரு 2 நாள் பாருங்கள். 2 நாளில் எலுமிச்சம்பழம் காஞ்சு போனால் பிரச்சனை இல்லை, அது கருப்பாயிருச்சுன்னு வச்சுங்க, செய்வனை இருக்குன்னு அர்த்தம். அப்படி கருப்பாயிருச்சுன்னா வீட்டில் ஒரு 48 நாளைக்கு ரெகுலராக காலையில் சூடம் சாம்பிராணி போட்டு வீட்டில் எல்லா மூலையிலையும் காட்டுங்க. எல்லா மூலையும் காட்டும்போது செய்வனை கெட்ட சக்திகள் எதுவுமே இருக்காது, எல்லாம் திரும்பி ஓடிடும். திருப்பி அவங்களுக்கு அடி விழும், செம்ம அடி விழும். இதை செஞ்சு பாருங்க.